கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று 2ஆம் நாள். தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் இது. நேற்றைய தினத்திலே ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். அது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அதை பற்றி நாம் இன்று தியானிப்பதில்லை. ஆனால் மாறாக இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் எது என்பதை நாம் முதலாவது அறிந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இந்த உலகத்திலே பிறருக்கு முன்பாக ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். எபேசியருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2 நான் வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தொடர்ந்து 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் முதலாவது அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான பெயர் தேவனுடைய பிள்ளை. அது மட்டுமல்ல, பரிசுத்தவான். பரிசுத்தவான்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். 3ஆவது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தானாக வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். இதை அறியாமல் உலகத்திலே ஆசீர்வாதம் இருந்தால் போதும், உலகத்திலே ஆரோக்கியமாக இருந்தால் போதும், உலகத்திலே மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் நாம் இருக்கலாம் என்று நினைப்பிலே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது புரியாது. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கலாம். நான் சபைக்கு செல்கிறேன், ஆராதனைக்கு செல்கிறேன், நாள் விடாமல் வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், காணிக்கை தாராளமாக கொடுக்கிறேன், ஊழியமும் செய்கிறேன் என்று சொல்லி சொந்த திருப்தியில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளை அப்படி அல்ல. நான் ஒரு பாவி, தேவன் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், என்னை தமது பிள்ளையாக மாற்ற சிலுவையிலே பலியானார், பிசாசை வேண்டு உயிர் தெழுந்தார், அவரை நான் என் சொந்த இரட்சகராக என் இருதயத்துக்குள் ஏற்றிருக்கிறேன். என் பாவமான கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்து என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இன்று நான் அவருடைய பிள்ளை. நான் சொல்வது நேற்றையோ முந்தைய நாளோ அப்படி நான் சொல்லவில்லை. இன்று அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எண்ணத்திலே உள்ளவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அதிகாரத்திலே தேவனுடைய உறவோடு இன்று நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உறவிலே வாழும் பொழுது சகல ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திலும் நம்மை அதிகமான மக்கள் மத்தியிலே உயர்த்தி வாழ வைப்பார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்தில் புதிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.